தொடர்களே இன்றைக்கு வாழ்க்கை அப்டேட்ல டே இல்ல எபிசோட் 4 ராஜா பகவத் பாய் கிளம்பி நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்ல மதுரைக்கு தான். மக்கள் இந்த பிளேஸ் மட்டும் பாருங்களேன், அருமையா இருக்குல்ல. போட்டோ ஷார்ட் பிலிம்ஸ்லாம் செம்ம பிளேஸ் இது. அது வந்து என்ட்ரி ஆஃப் விருதுநகர் ஜங்ஷன். அது நமது கல்லூரி காலத்தவர் வந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு சிறு வேலையை வெளியே போறதுனால நம்மளுக்கு மதுரையில வந்து ஸ்டே பண்ண போறாரு இன்னைக்கு. சும்மா இந்த ஆங்கிள் வச்சு பாத்துட்டு இருந்தேன் எப்படி இருக்கலாம் வீடியோ எடுக்கலான்னு. அதுக்கப்புறம் சேஃபா மதுரையில இறங்கியாச்சு நல்லபடியா. என் மூஞ்சி பார்த்து நான் ரசிச்சிட்டு இருந்தேன். வேற யாரும் கழுவி ஊத்துறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு பறக்கிறதையும் தண்ணியில மிதக்கிறதையும் சாப்பிட்டாச்சு. அக்காவின் அருமையான தோசை. தொடர்களே இதான் உண்மையான ஜிடி. சிக்னல் காமிக்க முடியாது, ஆபாசமா இருக்காப்ல. நண்பரை சேஃபா வழி அனுப்பிச்சிட்டு இங்க பாத்தீங்களா இவனை எவ்வளவு ஸ்டைல செப்பல் போட்டுருக்கான் பாத்தீங்களா. ஏதோ ஸ்கூல்ல பலூன் அடிக்கும் போட்டியா, அதான் பலூன் வாங்கிட்டு இருக்கான். ஏன்னு கேட்டா சொல்ல முடியாது போடா அப்படின்றான். அவர்களை இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க என்ன வச்சு. அவ்வளவு கொஸ்டின் கேட்போம், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண மட்டும் போதும் அப்படின்னு நானும் ஓகேன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க பாருங்களேன் என்ன வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் முன்னாடியும். தம்பி வாயத்தர ஆக்காமி ஈக்காமி அப்படின்றானுங்க. எங்கடா எப்பா சாமின்னு கிளம்பி வந்துட்டேன். வீட்டு வெளியே வந்து பார்த்தா இங்க ஒரு பேஷண்ட்டுக்கு சிமெண்ட் வேற பாத்துருக்காங்க வாயில. அப்படின்னு அதற்கான பேமெண்ட்டை பெறப்பட்ட பெட்டி மூலமா தட்டிட்டாச்சு. சைடு கேப்ல ரெண்டு சம்சா முழுங்கி வெறுப்பேத்திட்டு இருந்த அக்காவை. சரி விடுங்க நான் வீட்டுக்கு பிறந்து கிளம்புனா டைபிள் என்னை விட மாட்டேன்ட்டான். ஹோம்ஒர்க் பண்ணிவிடுங்க அப்படின்றான். ஏய் நானே பிஇ மேல ஒரு கூட சுத்திட்டு இருக்கேன், நீ வேற அப்படின்னு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் என்ன சாப்பிட்டு சாலா உறக்கம் தான். சாச்சா.